ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி பால் டோனட்ஸ், அது டோனட் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு டோனட் ரெசிபி. டோனட்டில் நிறையா வகைகள் இருக்குது, அதில் இது ஒரு வகை. இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், வெதுவெதுப்பான பால் 1 கப், முட்டை 1, வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/4 கப், உப்பு 1/4 டீஸ்பூன், ஈஸ்ட் 2 டீஸ்பூன். இப்போ நம்ம பாலை ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பால் நல்லா வெதுவெதுப்பாக இருக்கணும். கை வச்சா சூடு தாங்கணும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்தால் ஈஸ்ட் கரெக்டாக வராது. அது கூட நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா விஸ்கால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டாக இருந்தால் அப்படியே நீங்கள் டைரெக்டாக சேர்த்து மாவையும் சேர்த்துக்கலாம். ஆக்டிவேட் பண்ணுற ஈஸ்ட்டாக இருந்ததுன்னா இப்படி உள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா நல்லா நுரைச்சி வரும். அப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துக்கிறோம். முட்டை மஞ்சள் கருவோடையே சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், இல்லைனா மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. எல்லா பொருட்களுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ மாவு, நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிக்விட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழகுழப்பாக தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா அழுத்தி பிசைய அந்த அந்த மாவு அந்த ஈரப்பதத்தினால் உறிஞ்சி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி தேய்க்கணும். அப்போ தான் டோனட் சாஃப்டாக வரும். டோனட்டுக்கு மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஈஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு பவுலில் ஆயில் தடவிட்டு அதில் இந்த மாவை வச்சுட்டு, இன்றைக்கி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் இருந்ததுனால அப்படி ரேப் பண்ணிக்கிறேன். அப்போ காற்றே போகாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் காற்று போகாத மாதிரி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு வார்மான பிளேஸில் 1 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா நல்லா மாவு டபுள் த சைஸ் வரும். இந்த டைம் உங்களுடைய ஏரியாவை பொறுத்தது. இப்போ சென்னை மாதிரி ஏரியா அப்படின்னா கரெக்டாக 1 ஹவர்லேயே உங்களுக்கு டபுள் த சைஸ் வந்துடும். இல்லை உங்கள் கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே கூட ஆகும். ஸோ மாவு நல்லா இந்த மாதிரி 2 மடங்கு பொங்கி வந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற ஏரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ மாவு அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அப்படியே நல்லா புளிச்சு அந்த டெக்ஸ்சரே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இனி ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. லைட்டாக பிசைஞ்சிட்டு இந்த மாவை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்க போகிறோம். அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு, எலுமிச்சை அளவு வேண்டாம், அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதை விட சின்னதாக, பெரிய நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பால்ஸ் கிராக் எதுவுமே இல்லாமல் நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி ஒரு பிளேட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஷீட்லேயோ அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. இமீடியட்டாக நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. இது மறுபடியும் ப்ரூஃபிங் ஆகணும். அதுக்காக மறுபடியும் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா பெருசாகிடும் பால்ஸு. இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு பொரிக்க போகிறோம். எண்ணெய் ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, மிதமான தீயில் தான் இருக்கணும். இல்லைன்னா பால்ஸ் வெளியில் கருகிடும், உள்ளே வேகாது. பெருசாக இருக்குது இல்லையா, அதனால் உள்ளே வேகாது. அதே மாதிரி ஓவர்லோடு பண்ணாதீங்க. எண்ணெய் அளவாக போடுங்க. இந்த எண்ணெயில் ஒரு 6-7 போடலாம் அப்படின்னா அவ்வளோதான் போடணும். நிறையா போட்டிங்கனாலும் ஒன்று மேலே ஒன்று இருந்துட்டு வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு இதில் 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும் இது வேகிறதுக்கு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். நீங்கள் உள்ள எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்பப்போ இதை திருப்பி விடுங்க. ரொம்ப திருப்பி விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இப்படி மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற அளவுக்கு நல்லா இது மேலே ஒரு ப்ரௌன் கலரில் ஆயிரும். அந்த அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஊர் போண்டா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ டோனட் ரெடி ஆயிடுச்சு. இதில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. நம்ம கொஞ்சமாக தான் சர்க்கரை சேர்த்துருக்கோம். ஸோ இனிப்பு சுவை இருக்காது. அதனால் சர்க்கரையை மிக்சியில், ட்ரையான மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது நிறையா இதுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி பவுடர் சுகர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா இந்த ஈவனாக கோட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டோனட் ஃபுல்லுமே இந்த சுகர் கோட் ஆகிடும். ஸோ சூப்பராக உங்களுக்கு பால் டோனட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு 3 to 4 days நீங்கள் வெளியிலேயே வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும்.
இந்த டோனட் இன்னும் நம்ம நல்லா ரிச்சாக கொடுக்கணும் அப்படின்னா நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நமக்கு வீட்டில் கம்பி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஹோல் போட்டுட்டு அதில் ஏதாவது பட்டர் க்ரீம் அல்லது வேறு ஏதாவது கஸ்டர்டு க்ரீம், நான் இன்றைக்கி வந்து க்ரீம் எதுவும் இல்லாதனால இந்த மாதிரி சாஸ், சாக்லேட் சாஸ் அதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு கொடுக்கணும். எப்போ சர்வ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஃபில் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கூட இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் நல்லா அது ஊறி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டோனட் ரெசிபி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். பால் வந்து வெதுவெதுப்பான பாலாக இருக்கணும். ஈஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஈஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி மாவு வந்து கொஞ்சம் குழகுடன்னு இருக்குன்னு எக்ஸ்ட்ரா நீங்கள் மாவு ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் பேசையே அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்போ தான் டோனட் வந்து சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ஹார்ட் ஆயிரும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.